பாஜக மத கலவரத்தை தூண்டக்கூடிய கட்சி, பாஜக மதத்தை வச்சு அரசியல் பண்ணக்கூடிய கட்சி அப்படின்னு சொல்லி பொய்யான விஷயத்த உண்மைன்னு நம்ப வச்சு உண்மையாவே மத அரசியல் பண்ணக்கூடிய கட்சி எது தெரியுங்களா? அந்த கட்சி பேரை நான் சொல்லல, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றத சொல்றேன். நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க மத அரசியல் பண்ணக்கூடிய கட்சி எதுன்னு. திருப்பரங்குன்ற தீபத்தூண்ல தீபத்தை ஏத்தலான்னு நீதிமன்றம் உத்தரவு போட்டாங்க. அந்த உத்தரவை பின்பற்றின மக்களை அரெஸ்ட் பண்ணாங்க இந்த திராவிட மாடல் அரசு. அது மட்டும் இல்லைங்க, அது தீபத்தூணே கிடையாது, அது சர்வே கல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம அதுல தீபத்தை ஏத்தினால் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும் அப்படின்ற ஒரு கட்டுக்கதையும் சொன்னாங்க இந்த திராவிட மாடல். அடுத்து அவங்க சொன்ன விஷயம், அது ஒரு சமணர்களுடைய தூண், தீபத்தூண் கிடையாது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல தீபம் ஏற்ற வழக்கமே கிடையாது, இவங்க புதுசா ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படின்னாங்க. அதுக்கடுத்து அது தர்காவுக்கு சொந்தமான இடத்துல இருக்கு அப்படின்னாங்க. ஆக மொத்தம் இந்துக்கள் அந்த தீபத்தூண்ல தீபத்தை ஏத்திரவே கூடாது அப்படின்றதுதான் இந்த திராவிடத்தினுடைய கொள்கை. இந்த திராவிட மாடல் அரசை பார்த்து நீதிமன்றம் சரியான ஒரு கேள்வியை கேட்டிருக்குங்க. அதாவது கார்த்திகை தீபத்தன்னைக்கு ஒரே ஒரு நாள் அந்த தீபத்தூண்ல தீபத்தை ஏத்திட்டா சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருமானு கேட்டிருக்காங்க. இந்த திராவிட மாடல் தொண்டர்களே, இல்ல திராவிட மாடல் அரசே, இந்த கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா? இந்தியாவுடைய ஹையஸ்ட் பவர் கோர்ட்டுக்கு தாங்க உண்டு. அந்த கோர்ட்டையே ரெஸ்பெக்ட் பண்ணாதவங்க தான் இந்த திமுகவும் இந்தி கூட்டணியில் இருக்கிறவங்களும். அதாவது திருப்பரங்குன்ற தீபத்தூண்ல தீபத்தை ஏத்தலான்னு சொன்ன நீதிபதிக்கு எதிராக பார்லிமெண்ட் வரைக்கும் போராட்டம் பண்ணாங்க இந்த திமுக அரசு. அது மட்டும் இல்லாம அந்த தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு போனாங்க. அந்த மேல்முறையீட்டுலயும் பாத்தீங்க அப்படின்னா திருப்பரங்குன்ற தீபத்துள்ள தீபத்தை ஏத்தலாம்னு இன்னைக்கு சொல்லிட்டாங்க. இப்ப என்ன சொல்லியிருக்கிறாங்க, நாங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஒரு மதத்துக்கு எதிராக இவ்வளவு வன்மத்தை, அதாவது இவ்வளவு விஷயம் செஞ்சுட்டு வர திமுக மத அரசியல் பண்றாங்களா இல்ல பாஜக மத அரசியல் பண்றாங்களா அப்படின்றது ஒட்டுமொத்த மக்களுக்கு இப்ப தெள்ள தெளிவா தெரியுங்க. இப்ப சொல்லுங்க, மத அரசியல் பண்ணக்கூடிய கட்சி, மத கலவரத்தை தூண்டக்கூடிய கட்சி பாஜகவா திமுகவான்னு?